கும்பம் உறவுகள் பிரியும் நேரம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல ராகுவோட ஆட்டம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே புதுசா வரவங்க பாத்துருக்கீங்க பாத்தீங்களா? நியாயமா தர்மமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நான் வந்து தெரிஞ்சுப்பேன். கும்பராசி காலச்சக்கரத்துடைய 11வது ராசி. அதாவது இந்த ராசி அப்படின்றது ராகுவுக்கு ரொம்பவே பிடிச்ச ராசி. அதாவது நிறைய விஷயம் சொல்லுவாங்க, ராகுக்கு எதுக்கு வந்து ரிஷபம் பிடிக்கும், மிதுனம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா உண்மை அது இல்லை. ராகுவுக்கு பிடிச்சதே கும்பராசி தான். ஏன்னா இந்த ராசிக்கு இன்னொரு ஓனர் அந்த ராகு தான். அதனாலதான் இந்த ராசியில சதயம் அப்படின்ற ஒரு ராகுவுடைய முழு நட்சத்திரமான ஒரு நட்சத்திரம் வந்து இந்த ராசியை வந்து தொடர்பு கொண்டுட்டு நிற்கிது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம் பீரியட்ல ராகு பகவான் என்ன பண்ண போறார்? ஏன்னா ராகுக்கு இப்ப குருவோட பார்வையுமே கிடையாது. குரு வந்து விலகிட்டார். இனி நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா, எனக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் என் வீட்டுக்கு போறேன், கடகராசி போய் உச்சமாறேன், என் தொல்லை தாங்க முடியல, மிதனராசியில இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் கடகத்துக்கு போயிட்டார். இன்னொரு பக்கம் கும்பத்துல ராகு ஓகே இனிமே நம்ம ஆடுற ஆட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம். இதுக்கு இடையில கரியர்ல எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், கும்பராசிக்காரங்க இவ்வளவு பிரச்சனைக்கும் இடையில எப்படி கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 10ஆம் வீட்டுக்குரிய அதிபனே செவ்வாய் இந்த மாதத்துல அவர் 4ஆம் வீட்டுல இருக்காரு. கொஞ்சம் உங்களுக்கு வந்து கரியர்லயும் சரி வீட் லைஃப்லயும் சரி கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கரியர்ல ஏதோ ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா பெருசா எதுவுமே நடக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா பெருசா எதுவுமே இருக்காது. அதே மாதிரி வீட்டுல வந்தாலுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸா இருக்கும். என்னடா இது வீட்டுக்கு வந்தாலுமே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ஏன்னா 4ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு வந்து செவ்வாய் இருக்காரு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட ஒரு வீடு தான். அந்த சுக்கிரனுமே உங்களுக்கு 7ஆம் வீட்டுல கேதுவோட இருக்காரு. ஸோ நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், நிறைய மனக்குழப்பங்கள், முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டா நீங்க பின் வாங்கிடுவீங்க. நாளைக்கு கரெக்டா ஒரு முடிவு எடுக்கணும் இந்த விஷயத்துல அப்படின்னு யோசனை எல்லாம் இருக்கும். ஏன்னா 4ஆம் வீடு சிந்தனை ஸ்தானம். அந்த இடத்துல என்ன பண்ணிடுவீங்க, இந்த சனியோட தாக்கத்தினால பின் வாங்கிடுவீங்க. இதனாலேயே நிறைய இடத்துல தப்பான டெசிஷன்ஸை மேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்கு. ஸோ டெசிஷன் மேக்கிங்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க. நீங்க எடுக்கிற டெசிஷன் இதுதான் அப்படின்னா அதுல 100% நீங்க வந்து ஷுவரா இருங்க. நீங்க வந்து குழம்பிக்க வேணாம். 100% நீங்க ஷுவரா இருக்கும்போது அந்த டெசிஷன் உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும்னு தோணுச்சுன்னா எடுங்க. இல்லையா அது பெண்டிங் போட்டு விட்டுருங்க. இந்த மாதம் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங் போடுங்க. அதுலயே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கும்பராசி பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடத்துல இப்ப சனி வக்ரமாக போறாரு இந்த ஜூலை மாதம். 4ஆம் இடத்துல செவ்வாயும், 5ஆம் இடத்துல புதன். அதுவும் சும்மா கிடையாது, ஆட்சி புதன். அதுவும் வக்ரம் ரிவர்ஸ்ல வேற போயிட்டு திரும்பியும் வர முன்னாடி வர போறாரு. 2 கிரகங்கள் வந்து வக்ரம். எல்லா வீடியோஸும் நான் சொல்ற ஒரே விஷயம், 2 கிரகங்கள் வக்ரமா இருக்கும் போது நம்ம அந்த இடத்துல கவனமா இருக்கணும். எந்த பாவகம் சம்பந்தமா அந்த கிரகங்கள் வக்ரமாகுதோ அந்த பாவங்கள் சம்பந்தமா அவங்க இயங்குவாங்க. ஸோ இப்ப 5ஆம் பாவகம் சம்பந்தமா தான் உங்களுக்கு வந்து புதன் வந்து உங்களுக்கு வக்ரமா இருக்காரு. அப்ப குழந்தைகள் ரீதியா கொஞ்சம் பாருங்க, என்ன இருக்கு பிரச்சனை, ஆன்கோயிங் ஏதாவது போயிட்டு இருக்கா, இல்ல குழந்தைங்களுக்குள்ள ஏதாவது உறவு பிரிதல்கள் ஏற்படுதா? இதுதான் நான் உங்ககிட்ட வந்து ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட நான் சொன்னேன். ஏன்னா 5ஆம் இடத்துல புதன் வந்து வக்ரமாகி திருப்பி உங்களுக்கு நேர்கதிக்கு போறாரு. ஆனா எந்த ஒரு சுப பார்வையுமே உங்களுக்கு இந்த மாதம் இல்லை. ஸோ குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல குழந்தைகள் வந்து வேலை நிமித்தமா எங்கேயாவது ஃபாரின் கிளம்பி போறதுக்கோ இல்ல வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறதுக்கோ இல்ல ஒரு சடன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அவங்கள விட்டு நீங்க பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஒரு டைம் பீரியட்ல உங்களுக்கு ஏற்பட போகுது. நெக்ஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ், இந்த ஜூலை மாசத்துல இருந்து அது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு புதனுக்கு ராகுவோட பார்வையுமே இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் குரு பார்த்துட்டு இருந்தாரு, ஓகே ஓரளவுக்கு சமாளிச்சார், ரைட்ரா நீ எதுவும் பண்ணாத, பொறுமையா இரு. ஆனா இப்போ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு டைம். ஸோ வக்ர கிரகங்கள்
கண்டிப்பாக ரிசல்ட்டை பின்னோக்கி கொண்டு வந்து ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுக்கும். ஸோ பிரிவினைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு, பட் அது டெம்பரவரி தான், பர்மனன்ட் இல்லை. அடுத்து 6ஆம் இடத்துல குருவும் சூரியனும். குரு சூரியனோட இந்த டைம்ல வந்து உங்களுக்கு குரு சூரியன் கேது சுக்கிரன். ஸோ 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குரு சூரியன் கேது சுக்கிரன் 6 7 கிரகங்கள் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்க போறாங்க இந்த மாதத்துல. டிகிரி வைஸ் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 5 6 7 இந்த 3 பாவகங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களுமே ரொம்ப நெருக்கமா இயங்கக்கூடிய ஒரு டைம் பீரியடை தான் நான் வந்து பாக்குறேன். அதுலயும் 6ஆம் இடத்துல இந்த குருவும் சூரியனும் வரும்போது பெரிய கடன்கள் எல்லாம் நீங்க அடைப்பீங்க. சில பேர் சொல்லுவீங்க, மேடம் அடைக்கவே முடியல மேடம், 1 கோடி கடன் இருக்கு, 1 கோடி எப்போ அப்படி இப்படின்னு. பட் கவலையப்படாதீங்க, ஏதோ ஒரு வகையில ஒரு பாசிட்டிவிட்டி உங்க லைஃப்ல வரலாம். இல்ல நீங்க ஏதாவது ஒரு சொத்து, ஏன்னா 4ஆம் இடத்துலயும் இப்ப செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு கூட, இல்ல ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு குடும்ப ரீதியா வரக்கூடிய சொத்தின் மூலயமாக கூட அந்த கடனை நீங்க ஈஸியா அடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கடன்களை அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த டைம் பீரியட்ல. ஸோ முக்கியமான, ஏன்னா கடன் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கும்பத்துக்கு ஏன்னா 6வே சந்திரன். கும்பத்துக்கு 6ஆம் வீடு என்னது? கடகம், சந்திரனோட வீடு. ஸோ எப்பயுமே அந்த கடன் பிரச்சனை வாங்கணும் அப்படின்னாலே ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க, பயப்படுவாங்க. இங்க வெளியே காசு வாங்கணும்னா கூட கும்பம் வந்து எடுத்தோன்னு எல்லாம் வாங்க மாட்டாங்க, ஏதாவது பெருசா பிரச்சனை வெடிச்சா மட்டும்தான் வாங்குவாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல பெரிய பெரிய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படும். அதே மாதிரி புது கடன்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியனோட இணைவுல இருக்காரு இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க கண்டிப்பா புது கடன்களையும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 7ல கேதுவும் சுக்கிரனும். ஸோ இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் எல்லாம் பண்ணலாமா? மேரேஜ் எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எஸ், தாராளமா பண்ணுங்க. மேரேஜ் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இருக்கு. கரெக்டா நீங்க மேட்சிங் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? 5ஆம் வீட்டுல தான் உங்களுக்கு இந்த புதன் இருக்காரு. ஸோ குழந்தை ஸ்தானமும் 5ஆம் வீடு, படிப்பு ஸ்தானமும் 5ஆம் வீடு. குழந்தைங்கள மெதுவா படிக்க விடுங்க, போட்டு புஷ் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் உங்களை தான் சொல்றேன். வக்கரமா ஒரு கிரகம் 5ஆம் வீட்டுல இருக்கும்போது அவங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க நிறைய விஷயத்துல. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க வேற ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க. ஸோ நிறைய உங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுறது, மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கிறது. ஏன்னா புதன் அப்படின்னு வந்துட்டாலே கம்யூனிகேஷன். புதன் இஸ் அ பிளானட் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க். அப்போ பேச்சுலையோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி அவங்க தவறுதலா புரிஞ்சு அதை ஒண்ணு அவங்க பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுமை, நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமா நிச்சயமா அமையும். நிறைய பேருக்கு நல்லதே நடக்கும். அவங்கவுங்க ஆசைகள் என்னவோ, படிப்பு ரீதியாகவும் சரி, திருமண ரீதியாகவும் சரி, குழந்தைகள் ரீதியும் சரி, என்னென்ன ஆசைகள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மகர ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.